Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு ஒரு அரபிக் கேலிகிராஃபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரபிக் வேர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம்தான். கையாலையும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்பன் பேப்பர் வச்சும் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஹாஃப் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த ஸ்டிச் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஹாஃப் லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் ஓகே தான். நான் போடுற சேம் ஸ்டிச்சோட வீடியோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ண நான் பார்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ டைமண்ட் ஷேப்பில் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டைம் கார்னர் திருப்பும் போதும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் போடுற ஸ்டிச்சை விட ஒரு குட்டி சங்கிலி தையல் போட்டால் தான் அந்த ஷேப் எக்ஸாக்டாக கிடைக்கும். இது ஆரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் பிகினர்ஸ் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மேக் ஷூர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அவுட்லைன் ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவுட்லைன் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஓகேவா? நான் எந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறேன்னு நல்லா க்ளோஸாக பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச், அதாவது சங்கிலி தையல் தான் இதில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக போடும்போது மட்டும்தான் அந்த கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறோம், பெருசாக போடுறோம் அப்படிங்கிறது ஒழுங்காக வராது. ஃபினிஷிங் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நீங்கள் நல்லா க்ளோஸாக வாஷ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் ரொம்ப குட்டி குட்டி சங்கிலி தையல் தான் போட்டு அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது செய்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். கரெக்டான பிளேஸில் தான் பஞ்ச் பண்ணி நீடில் எடுக்கிறோமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற போல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, நான் இதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோடு இருந்தீங்கன்னா மட்டும் இதை செய்யுங்க எடுத்து. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேர்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்டெல்லாம் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேர்டு கொடுக்குறீங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேர்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேர்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்து அந்த பக்கம் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற சுக்கோனுக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உள்ள சேர் சபர் பேஷ் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் பார்க்க இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் இல்லை நான் ஒரே லைனாக இங்கே கீழே இருந்து அந்த வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இன்னும் நல்ல ஒஸ்ட்டாக இருக்கும். அதை போல் நான் கீழே இருக்கிறத இன்னும் டச் பண்ணவே இல்லை. அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க எதையுமே நான் இன்னும் இது பண்ணல. ஃபஸ்ட்டு மேலே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக எல்லாத்தையும் என்னான்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏக்கு கீழே உள்ள அந்த டாட்டுக்கு போங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு எந்த டாட் உள்ளாடி இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுட்டர் லைனுக்கு எப்போவுமே போகணும். ஏன்னா நீங்கள் அவுட்டர் லைனை முதலே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவுட்டர் லைன் கூட சேர்ந்து நீங்கள் போட்டிருக்க 2 பிளாக் இதுவுமே ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அதை மேக் ஷூர் எப்போவுமே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போவுமே அவுட்டர் லேயர் போகணும். அதுக்கப்புறமா இதுக்குன்னு இல்லை, சுக்குன் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னரை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவுட்டர் லேயர் போகணும். அதுக்கப்புறம் தமா பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன் நல்லா கிளியராக பாருங்கள். அந்த உள்ளுக்குள்ளாடி நான் தொடலை, ஃபுல்லாகவே நான் அவுட்டர் லேயர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்து அதை எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எண்ணாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த உள்ளே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு ஒரு 1 அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாட் போட்டால் கூட போதும். அது கம்ப்ளீட் ஆயிரும். நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஆயா இப்படி தான் இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.